ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜெயச்சந்திரனுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ என் தங்கச்சி பாப்பா அவங்களாம் வந்திருந்தாங்க, சித்தி எல்லோரும். ஸோ எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு பர்ச்சேஸ்க்காக ஜெயச்சந்திரன் போகலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அவங்க பாப்பாங்களாம் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க, ஒரே ரகலை பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து பொண்ணுங்களாக இருக்கிறனால பயங்கர மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது நம்மளுக்கே என்னென்னு தெரில, அந்த மாதிரியெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த குட்டி பாருங்களேன், இதுக்கு ஒரு 3 வயசு கூட ஆகலை, அது பாருங்கள் அது எப்படி வந்து மேக்கப் போட்டுட்ருக்குன்னு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைலு எல்லாம் பார்க்குறதுனால அவங்களே வந்து எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இவளும் பாருங்களேன் எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கான்னு. இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது இந்த வயசில், இதெல்லாம் போடுதுங்க. என்ன பண்ணுறது, சரின்னு நாங்களும் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். அவங்க இப்போ தான் கிளம்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம இப்போ ஜெயச்சந்திரன் தான் போக போகிறோம். இவங்களாம் வந்து எங்கள் சித்தி பசங்க. சரி வாங்க போகலாம். போகலாமா? இதுதான் எங்கள் அவுட்ஃபிட். எல்லாரும் ஒரே இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் எங்கள் சித்தி. மூச்சி நல்லா தெரியணுமா? இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க தான் வந்து எங்கள் ஆச்சி, அதாவது எங்கள் சித்தியோட அம்மா, அதாவது எங்கள் ஆச்சியோட தங்கச்சி. ஹாய் சொல்லுங்க. தண்ணி குடிச்சு ஹாய் ஹாய். எங்கள் ஆச்சியை காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்கள் ஆச்சி உங்களுக்கு பேசிக்கலி தெரியும். ஸோ ஆல்ரெடி எல்லாரும் ரெடி ஆகிட்டோங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். தள்ளி கையேறேன். இப்போ நாங்கள் காரில் ஏறலாம். வாங்க ஏடுங்க நீங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன். காரில் இருக்கோம். எல்லாரும் காரில் இருக்கோம். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஜெயச்சந்திரனுக்கு வந்துட்டோம். எங்கள் சித்தியோட அம்மா அவங்களாம் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இப்போ வராங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த கார் பார்க்கிங் இருக்குல்ல, இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ மேகு போகலாமா? மேகு ரொம்ப இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கா. வால்மார்ட்னு சொல்லி ஏமாட்டா. கிட்ஸ் சர்ப்ரைஸ். வாய் பழம் வாடா. போடவே இல்லை. மாதிரி எடுக்கிற நாங்களாம் ஜெயச்சந்திரனுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்டேஷ்னரிலாம் வாங்கலாம்னு வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து சுடிதார் சாரீலாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சந்திரமுகியாக மாறிட்டாங்க. எங்கள் அம்மா, சித்தி, எங்கள் பாட்டிலாம் எல்லாருமே காஞ்சனா சந்திரமுகி எல்லாமே ஆயிட்டாங்க. எல்லாரோட ரூபத்தையும் இங்கே பார்க்கலாம். ஸோ அவங்களாம் ஷாப்பிங் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஸ்டேஷ்னரி போனோம். ஆமாம், போகிறோம். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா அவங்களாம் ஷாப்பிங் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு அவங்க பில் போட்டு வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் போய் வாங்கினோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பண்ணலாமா? பண்ணலாம். இருக்கிறது ரொம்ப சிவியரான டாஸ்க் தான் கைஸ். எஸ் கைஸ், இவங்க எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே 1 நேரம் ஆகிடுவாங்க. அடுத்து ஸ்டேஷனரி கிடையாது, கூட்டிகிட்டே போயிடுவாங்க. எங்கே குட்டி வாண்டிங்க? நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ போர் அடிச்சு இங்கே இருக்கேன். கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. எனக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் எதுக்கு என் வாழ்க்கையில் இருக்கானே தெரில. இன்னொருத்தன் என் வாழ்க்கையில் இனிய வந்து மேகா வந்து பெரியம்மா வந்து காஞ்சனா ஆகிட்டாங்க, சித்தி காஞ்சனா ஆகிட்டாங்கன்னு வாங்க. ஆனால் இப்போ மேகாவே காஞ்சனாவாய் பார்க்குறீங்களா? எதுக்குன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்காது. எனக்கு இது எதுக்கு உனக்கு? பர்த்டே இப்போ உனக்கு பர்த்டே முடிஞ்சிச்சு தானே? எனக்கு 1 வயசு. அதான் இந்த மாதிரி
அதிகமாக இருக்கு பாருங்க கேண்டில்ஸ் அங்க போலாம் மேகா, அங்கதான் இருக்கு ஸ்டேஷனரி. பாருங்க கேண்டில்ஸ் அதிகமாக காஞ்சனாவா மாறிய சாரி சந்திரமுகியா மாறின மேகா. நீ மட்டும் சந்திரமுகியா மாற மாட்டியா? அப்போ நீ தான் ஸ்டேஷன் நீ ஏன் இங்கே இருக்க? ஸ்டேஷனரி அங்க இருக்கு. இருந்தாலும் பர்த்டேக்கு அழகா இருக்கு பாரு. இது பாரு அழகா இருக்குல்ல அந்த கேண்டில்ஸ் எல்லாம். கேண்டில்ஸ் தான் அதிகமாக இருக்கு பாரு. கேண்டில்ஸ் மேகா அங்க இருக்கு, வா. இப்போ மேகாவை எப்படி கூட்டிட்டு போகணும் தெரியுமா? அப்படியே கண்ணை கட்டிட்டு அப்படியே தள்ளிட்டு போயிடணும். தள்ளு, போ 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 போ. ஸ்ட்ரெயிட்டா போகணும், கண்ணையே தரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா போ, ஸ்ட்ரெயிட்டா போ, ஸ்ட்ரெயிட்டா போ. அது இருக்கு போ. அப்பா இப்போ பாருங்க உண்மையான காஞ்சனாவை. அம்மா அம்மா டைரி ஏதாச்சும் எழுதி வச்சுக்கிறாங்க. ஷீட்ஸ்ல ஏதாச்சும் மார்க் பண்ணி சின்னதாக இருந்தால் பாரு, இது மாதிரி சின்னது இல்லை ஏதாச்சும் இருக்கும் பாரு. இங்க இருக்கு பிரச்சனை. எத்தனை வேணும்? இப்படிதான் இருக்கு. இதுவாக இருக்கு பாரு, இது மாதிரி இல்லையா? லிட்டில் தான் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்பா ஸோ ஃபைனலாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். watch வாங்கியிருக்கோம். ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி. இப்போ நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட KFC. சாமி Yeah, brought me ice cream, guys. Butterscotch முஸ்லீம் கடைக்கு வந்திருக்கோம். வாங்க போயிட்டு வெளுத்து கட்டலாம். மேகா இந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி இது பாரு. Baby, Mego. Yeah, eating in the restaurant. சொல்லிட்டு மேகா. He played come. Daddy, hi. இனியா மேகு பிக்காத மேகு. சாப்பிட்டுட்டு இப்படி வீடாக சாப்பிட்றீங்க. சன்காரா ஃபிஷ் லாலிபாப் புடி இந்தாங்கோ. அவன் எங்கேருந்தா வச்சிருக்கியா? எனக்கு ஒன்று தான் இருக்கு சித்திக்கு. ஸோ எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த 3 ரோசஸ் விளாடுவோம்ல கொஞ்சம் டைம் பாஸுக்கு. அது டைம் பாஸ் கிடையாது, ஏன்னா அப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மணி ஆகிடுச்சு. 3 ரோசஸ் விளாண்டுட்டு ஸோ யாரெலாம் வந்து இந்த 3 ரோசஸ் விளாடுவீங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் விளாண்டுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு எண்டானது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப வந்து ஜாலியாக போச்சு அந்த நாள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Bye bye friends.